அமெரிக்கா பிராய்லர் கோழியா சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. என்னதான் கடையில் போய் ஆர்கானிக் சிக்கன் வாங்கினாலும் ஃப்ரிட்ஜில் இருந்து தானே எடுத்து தராங்க. நம்ம ஊர் தோட்டங்காட்டில் மேய்ஞ்சு திரியிற நாட்டுக்கோழியோட சுவைக்கு ஈடாகுமா? அப்படி ஒரு கோழி எங்கே கிடைக்கும்னு தேடி 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 கடைசியில் கண்டுபிடிச்சோம் பாருங்க ஒரு ஃபார்மை. எங்கே பார்த்தாலும் கோழிங்க இயல்பாக இயற்கையாக ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு பூச்சி புழுவை சாப்பிட்டுக்கிட்டு தன்னால் மேய்ச்சிக்கிட்டு தெரியுது பாருங்க. இதில் எந்த கோழியை வாங்கலான்னு எங்களுக்கே செம கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. கடைசியில் பிடிக்கிறோம் பாருங்க இந்த கோழிய. என்ன ஆட்டம் காட்டுது. ஒரு வழியா சிக்கிருச்சு. இத கட் பண்ணி கிளீன் பண்ணி பார்த்தா நல்ல வெடை கோழி மாதிரி இருக்கு. வயிற்றுல லட்டு மாதிரி எத்தனை முட்டைங்க பாருங்க. செம வேட்டை தான் இன்னைக்கு. முதல்ல கோழியை தேவையான சைஸ்ல கட் பண்ணிக்கலாம். இதுல உப்பு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா பெரட்டி வச்சிடுங்க. கொஞ்ச நேரம் ஊறட்டும். முதல்ல நாம நாட்டுக்கோழி சிக்கன் சூப் பண்ண போறோம். இந்த சூப் ரொம்ப சத்து. முக்கியமா குழந்தைங்களுக்கு சளி இருந்தா இந்த சூப் நல்லா கேட்கும். குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு தேவையான அளவு வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. கூடவே சீரகமும், அப்புறம் நாம கட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீசஸை சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா பெரட்டி குக்கரை மூடிடுங்க. நாட்டுக்கோழின்றனால 6 விசில் வரைக்கும் வரட்டும். அப்போதான் நல்லா வேகும். கொஞ்ச நேரம் போக குக்கரை திறந்து சூப்பை தனியாக எடுத்துடலாம். சூப் முழுசையும் வடிகட்ட வேணாம், கொஞ்சம் சூப் சிக்கனோடவே சேர்ந்து இருக்கட்டும். அடுத்து நாம சிக்கன் பெப்பர் ஃப்ரை செய்ய போகிறோம். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். அதோட 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு வதக்குங்க. கூடவே கொஞ்சம் சோம்பு, சீரகம், தக்காளி, கொத்தமல்லி இலை, புதினா இலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. இதோட ஏற்கனவே குக் பண்ணியிருக்க சிக்கனையும் சேர்த்து கூட கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் கரம் மசாலா, கொத்தமல்லி பொடி, 4-5 மிளகாய் வற்றல், தேவையான அளவு உப்பு போட்டு சேர்த்து நல்லா கிளறுங்க. சிக்கன் ஏற்கனவே வெந்திருக்கனால நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிருக்க வேண்டாம். ஏற்கனவே சூப் தண்ணியும் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவா இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோ யம்மி நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை ரெடி. இதில் நாம் முழுக்க பெப்பர் காரம் தான் போட்டிருக்கோம். அதனால வயிற்றுக்கு எந்த பாதகமும் இல்லை. இன்னும் எதுக்கு ஃப்ரோசன் சிக்கனை வாங்கிக்கிட்டு புடிங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்க நாட்டுக்கோழிய. சரி, லட்டு மாதிரி இருந்த அந்த முட்டை என்ன பண்ணோன்னு தானே யோசிக்கிறீங்க. இதோ இதுக்கும் அதே ரெசிபி தான். நாட்டுக்கோழி முட்டை பெப்பர் ஃப்ரை. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டு மேக் ரெசிபியில் கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க. இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காம மெட்ராஸ் கலாட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.